Hi everyone, இது Fact Digest, News, Facts, Current Affairs இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரின்னு நாம் நினச்சி செய்கிற பல விஷயங்கள் தவறாக இருக்கும். உணவு விஷயத்திலும் இது போல தான். உணவு விஷயத்தில் சரின்னு நாம் நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுற பல விஷயங்கள் உண்மையில் தவறாக இருக்கும். மக்கள்கிட்ட இருக்கிற பொதுவான உணவு விஷயத்தை பற்றின 10 நம்பிக்கைகள், அவற்றிற்கான உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறது இந்த பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல நான் என்ன வேணா சாப்பிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது பீட்சா, பர்கரு, பரோட்டா இதெல்லாம் கூட சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா? ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் ஒரு முழுமையான பேலன்ஸ் டயட்டாக இருக்கிறது அவசியம். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் இந்த மாதிரி கலந்த ஒரு முழுமையான உணவாக இருக்கணும். சில பேருக்கு இருக்கிற மாதிரி எதை வேணாலும் சாப்பிடலாம் என்ற பழக்கம் முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நம்ம சாப்பிட்ற இட்லி, அதுக்கு தொட்டுக்கிற சாம்பார் இல்லை சட்னி, இதுவே ஒரு முழுமையான ஃபுட்டாக இருக்கும். நமக்கு உணவு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அதே போல தாங்க இந்த தண்ணியும். ஸோ அதனால கிட்டத்தட்ட 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் உங்களால் முடியுதோ முடியலையோ கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ என்கிட்ட 1 லிட்டர் பாட்டில் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் குடிச்சே ஆகணும். இந்த மாதிரி நம்மளால முடியுதோ முடியலையோ தண்ணி குடிக்கலாமா வேணாமன்ற உண்மை நிலவரத்தை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மனிதர் எல்லோருக்கும் நீரின் தேவை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம உடம்புக்கு எப்பப்பெல்லாம் தண்ணீர் தேவையோ தாகம் மூலமா அது உணர்த்தும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை குடிச்சா போதுமானது. நம்ம உடம்புக்கு தண்ணீர் தேவைன்றத சில சிம்டம்ஸும் உணர்த்தும். அதாவது யூரின் மஞ்சளா போகிறது, மவுத் ட்ரைனஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாக்கா அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணியை நீங்க அதிகமா எடுத்துக்கலாம். மற்றபடி தாகம் எப்போ ஏற்படுதோ அப்போ மட்டும் தண்ணி குடிச்சா போதுமானது. இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் நம்ம பழங்க சாப்பிட்றத விட ஒரே ஜூஸாக குடிக்கிறாங்க. கேட்டால் பழத்தில் தானே ஜூஸ் வருது, அதனால எல்லா நியூட்ரிஷனும் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பழம் சாப்பிட்லாமா இல்லை ஜூஸாக குடிச்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட் ஜூஸை விட ஹோல் ஃப்ரூட் தான் நமக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃப்ரூட் ஜூஸ்ல சேர்க்கப்படுற சர்க்கரை உடனடியாக குளுக்கோஸா மாறுறது இல்லாம அதிகப்படியான கலோரியும் கொடுக்குது. ஆனா ஹோல் ஃப்ரூட் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஃபைபர் கிடைக்கிறதும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா கிடைக்குது. ஸோ யுவர் பெட்டர் சாய்ஸ் இஸ் ஹோல் ஃப்ரூட். இந்த மாதிரியான மெல்லிய உடலமைப்பு வேணுமா அப்படின்றதெல்லாம் டிவியில் நிறைய ஆட் பார்த்துருப்பீங்க. இதில் ஃபைனலாக ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க, உங்கள் டயட்டில் கம்ப்ளீட்டாக ஃபேட்டி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அவாய்ட் பண்ணலாமா வேணாமா? நம்ம உடல் உறுப்புகள் சீரா இயங்கணும்னாக்கா அதுல ஃபேட்டோட ரோல் ரொம்பவே முக்கியமானது. அதனால ஃபேட்டோடைய இன்டேக்கை நம்ம ஃபுட்ல குறைச்சிக்கலாமே தவிர கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்ன்றது ஒரு அவநம்பிக்கை. ஏங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் புதுசாக என்னமோ ஆகி அது வாயில் கூட வர மாட்டேங்குது. அந்த எண்ணெயில் கூட என்னமோ கொழுப்பு, இந்த கேலரிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தலாமாங்க? இந்தியாவில் பயன்படுத்துற ஆயிலை விட ஆலிவ் ஆயில்ல கலோரி கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கு. இந்திய சமையல் முறையில வதக்கிறது, ஃப்ரை பண்றது இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தி பொரிக்கிறதோ வதக்கிறதோ ஒரு தவறான விஷயம். மேலும் சாலட் போன்ற சமைக்கப்படாத உணவுகள்ல ஆலிவ் ஆயிலை பயன்படுத்துறது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், உணவு பழக்கத்துல மக்கள் கிட்ட பொதுவா இருக்கிற 10 நம்பிக்கைகள் மற்றும் அவற்றிற்கான உண்மை விவரங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணுறதா இருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களை என்கரேஜ் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.